பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் அடிப்படையில் இன்றைக்கு 8வது லெசன். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இந்த ஆயத் சம்பந்தமாக சில விஷயங்கள் தஃப்சீர் அடிப்படையில் பேசுவோம். இய்யாக நஅபுது அப்படின்னா, யா அல்லாஹ் உன்னையே தான் நாங்கள் வணங்குறோம். இங்கே ஒரு விஷயம் பாருங்கள், ஈயாக்க அபுது இல்லை, யா அல்லாஹ் உன்னையே தான் நான் வணங்குறேன் என்று சொல்லில்லை. ந அபுது இது ப்ளூரல். தட் மீன் யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் உன்னையே தான் வணங்குறோம். வ ஈயாக்க நஸ்தஈன் அதே போல் யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் உனக்கிட்டே தான் உதவி தேடுறோம். இங்கே வ இய்யாக அஸ்தஈன் என்று நாங்கள் சொல்கிறது இல்லை, நான் உனக்கிட்ட உதவி தேடுறேன்னு இல்லை, நாங்கள். இப்போ இதில் ஒரு விஷயம் விளங்கி கொள்ள வேணும். ஒரு டவுட் ஒன்று வரலாம், ஒரு அப்ஜெக்ஷன் ஒன்று வரலாம். நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்கிட்டே தான் உதவி கேட்குறோம் என்று சொல்கிறோம். ஆனால் நாங்கள் ஒருவர் மற்றவர்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டு வாரது பார்க்குறோம். அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு தேவையாக இருந்தால் நாங்கள் எங்களோட டீச்சர்ஸ் கிட்ட, எங்களோட தகப்பன் கிட்ட, எங்களோட சிப்ளிங்ஸ் கிட்ட, அதே போல் லாயர்ஸ்மார்கள்கிட்ட, டாக்டர்ஸ் கிட்ட, போலீஸ் கிட்ட நாங்கள் உதவி கேட்க போகிறோம் தானே. ஆனால் இந்த ஆயத்தில் நாங்கள் சொல்கிறோம், யா அல்லாஹ் உன்னுடைய உதவி உனக்கிட்டே தான் நாங்கள் உதவி கேட்குறோம் என்று. இப்போ இதில் ஒரு விஷயம் நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அல்லாஹ் தபாரக வ தஆலா மலக்குகளை, மக்கள், அவர்களை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சபபாக வச்சிருக்கிறான். இப்போ அவர்கள் மூலமாக வர உதவி இது இன் ரியாலிட்டி அல்லாஹுடைய உதவி. நாங்கள் அவர்கள்கிட்ட ஒரு விஷயம் உண்டு கேட்குறது காரணம் என்ன, அல்லாஹ் தாலா அவர்களை அந்த பொசிஷனில் வச்சிருக்கிறான். அதை கொண்டு அல்லாஹுடைய பெஸ்டோவலை கொண்டு தான் நாங்கள் அவங்கக்கிட்ட போகிறோம். இந்த சக்தி அவர்கள்கிட்ட சொந்தமாக இருக்கேன்னு யாருமே நம்ப இல்லை. அப்போ நபிமார்கள்கிட்டையோ அவுலியாக்கள்கிட்டையோ நாங்கள் உதவி கேட்க போனால் அதுங்களோட பிலீஃப் என்ன, அவர்களும் அல்லாஹ் கிட்ட தான் உதவி கேட்குறாங்க. வ இய்யாக நஸ்தஈன் நாங்களும் அல்லாஹ் கிட்ட தான் உதவி கேட்குறோம். வ இய்யாக நஸ்தஈன். ஆனால் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கிறான். எந்த அளவுக்கு இருந்தால் எங்களால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கிறான். இப்போ அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சால் அல்லாஹுடைய பெஸ்டோவலை கொண்டு தான் அவங்க எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு தானே தாராங்க. அப்போ நாங்களும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்குறோம். அல்லாஹுடைய அடியான்கள் கிட்ட கேட்குறது பிகாஸ் அல்லாஹ் ஹஸ் கிவன் தெம். அப்போ அது அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய கட்டளை கொண்டு சுட்டி இன் ரியாலிட்டி அல்லாஹ் கிட்ட தான் நாங்கள் உதவி கேட்குறோம். அவர்களும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்டுட்டு எங்களோட ஹாஜத்தை நிறைவேற்றி தாராங்க. இப்போ இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் ஒன்னே தான் நாங்கள் வணங்குறோம். இப்போ இங்கே நாங்கள் என்று சொல்லத்துக்கு எதுக்கு தேவை? நான் வணங்குறேன் தான். இப்போ ஒரு ஆள் ஜமாத்தோட தொழுறதா இருந்தால் வ இய்யாக நஸ்தஈன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொன்னால் கொஞ்சம் புரியுது. சரி, நாங்கள் எல்லாம் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, 500 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் ஜமாத்தோட தொழுறாங்க, அப்போ எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, தட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. தனியாக தொழுறவர் கூட இய்யாக நஅபுது தான் சொல்கிறார், இய்யாக அஅபுது சொல்கிறது இல்லை. இப்போ இதில் தஃப்சீர் அடிப்படையில் நாங்கள் ஒரு விஷயம் விளங்கி கொள்ள வேணும். எப்படி என்று கேட்டால், நாங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா கிட்ட எந்த முறையில் சொல்கிறோம், இந்த யா அல்லாஹ் நானாக இருந்தாலும் எங்களுடைய தாய் தகப்பனாக இருந்தாலும் அத்தனை முஸ்லிம்களும், அதே போல் உன்னுடைய நல்லடியார்கள், அவுலியாக்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், அஹ்லுல் பைத் இவர்கள் எல்லாரும் யா அல்லாஹ் ஒன்னே தான் வணங்குறாங்க. நாங்களும் யாரையும் வணங்க இல்லை ஒன்றை தவிர. இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் என்ன என்று கேட்டால், அம்பியாக்கள் அவுலியாக்களோட வணக்கத்தோட வசீலாவை நாங்கள் இங்கே கொண்டாடுறோம். யா அல்லாஹ் அவர்களோட இபாதத்துடைய பரக்கத்தை கொண்டு எங்களோட இந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்வாயாக. அவங்க எப்படி உன்னைய வணங்கி கொண்டு வந்தாங்களோ, எந்த மாதிரி அவுலியாக்கள் உன்னைய வணங்குறாங்களோ, யா அல்லாஹ் நாங்களும் அவர்களோடு சேர்ந்திருக்கிறோம் உன்னுடைய வணக்கத்தில். அவங்களோட பொருட்டால் எங்களோட இந்த இபாதத்தை கபூல் செய்வாயாக. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் விளங்கிக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா ப்ளூரல் நஅபுதுட வார்த்தையை போட்டுட்டு எங்களுக்கு இங்கே வசீலா ஒன்றே அல்லாஹ் தாலா படித்து கொடுக்குறான். எப்படி என்று கேட்டால், நாங்கள் அல்லாஹுடைய இபாதத் செய்கிறோம், தனிப்பட்ட முறையில் செய்கிறோம். ஆனால் எல்லா நல்லடியார்களோட இபாதத்தை கொண்டு நாங்கள் எங்களோட இபாதத் அல்லாஹுடைய தர்பாரில் ஏற்றுக்கொள்ளத்துக்காக இந்த முறையில் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அப்போ இங்கே இன்னொரு விஷயம் ஒன்று நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். இய்யாக அப்படின்ற யா அல்லாஹ் ஒன்னே தான் நாங்கள் வணங்குறோம்.
உன்னுடைய படைப்பில் யாரையும் நாங்கள் வணங்க இல்லை. ரெஸ்பெக்ட் இஸ் டிஃபரண்ட், வர்ஷிப் இஸ் டிஃபரண்ட். உன்னுடைய படைப்பில் நபிமார்கள் இருக்கிறாங்க, அவுலியாக்கள் இருக்கிறாங்க, மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு, அவங்கள மதிக்கிறதுக்காகவும் உன்னுடைய கட்டளை கொண்டு தான் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் வர்ஷிப்பிங் that is only for you, இபாதத் உனக்காகவே தான் என்று நாங்கள் இங்கே சொல்கிறோம். அதே போல் இங்கே தஃப்சீர் அடிப்படையில் இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் இய்யாக நஅபுது என்று சொன்னால் நாங்கள் இங்கே த ரியா அப்படின்ற மற்றவங்களுக்கு காட்டிக்கொள்கிறதுக்காக சிலவங்க வணக்கம் செய்வாங்க, அது பாத்திலாக்கி நாங்கள் இங்கே சொல்கிறோம். தட் இஸ் எல்லாம் நான் மற்றவருக்காக நான் இபாதத் செய்யலை, மக்கள் என்னைய பார்த்துட்டு இபாதத்தாலி சொல்ல வேணும் என்று அந்த நோக்கத்தோடு நான் செய்யலை. ஈயாக்க ஒன்னே தான் வணங்குறோம். யா அல்லாஹ், யூ ஒன்லி வி வர்ஷிப். மற்றது இங்கே அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு ஒரு பாடத்தை படித்து கொடுத்திருக்கிறான். எப்படி என்று கேட்டால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இந்த 3 வசனத்தில் நாங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய புகழை பற்றி நாங்கள் பேசினோம். ஆனால் இங்கே டிரெக்ட் கன்வர்சேஷன், யா அல்லாஹ் ஒன்னே தான் வணங்குறோம், உனக்கிட்டே தான் உதவி நாங்கள் தேடுறோம். திஸ் இஸ் அ டிரெக்ட் கன்வர்ஸ். நாங்கள் அல்லாஹ்வுடைய டைரெக்ட் பேசுறது. இது அர்த்தம் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா கிட்ட இப்படி முனாஜாத் செய்கிறோம். ஹதீஸ் ஷரீஃப்லும் வருது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இபாதத் செய்யுங்க ஆஸ் இஃப் யூ ஆர் சீங் அல்லாஹ். நீங்கள் அல்லாஹ் தாலாவை பார்க்குற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் இபாதத் செய்யுங்க. அந்த எண்ணம் எடுக்க முடியாட்டி அல்லாஹ் உங்களே பார்க்குறான் என்று அந்த எண்ணத்தோடு நீங்கள் இபாதத் செய்யுங்க. அப்படி ஒருவர் இபாதத் செஞ்சால் தவறான யோசனை கொண்டு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடும். அதே போல் அல்லாஹ் பார்க்குறான் அந்த எண்ணத்தோடு இருந்தால் இஹ்லாஸ் கூடும். அதே போல் பாவத்தை விட்டு ஆள்கள் தூரமாகுவாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த விஷயம் இஹ்சான் இந்த என்ன என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க போக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்சான் இந்த யூ டூ இபாதா ஆஸ் இஃப் யூ சி அல்லாஹ். அந்த எண்ணம் வராட்டி அல்லாஹ் உங்களே பார்க்குறான். அந்த மாதிரி ஹதீஸில் ஒரு மஃபூம் ஒன்று வருது. அப்போ இந்த இஹ்சான் தான் சூஃபிசம். தசவுஃப் இந்த இஹ்சானை கொண்டு தான் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சூஃபிசம்ட அர்த்தமே இது தான், அல்லாஹ் தபாரக வ தஆலா ஆல்வேஸ் எங்களை பார்க்குறான் என்று நினைச்சிட்டு அல்லாஹ்வுடைய இபாதத் செய்கிறது. இப்போ தசவுஃப்ட அர்த்தமே இது தான், as we are worshipping Allah with the thought that Allah is watching over us. அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். இதுக்காகத்தான் தசவுஃப் படித்தவங்க, அதே போல் தசவுஃபில் ஊர்னவங்க, அவுலியாக்கள், அவங்க எனி டைம் எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய நினைப்பிலே தான் இருப்பாங்க. அப்படி இருக்க போயிட்டு அல்லாஹ் தாலா அவங்களுக்கு பாவத்தை கொண்டு ப்ரொடெக்ஷனையும் கொடுத்திருக்கிறான், அவங்களோட அந்தஸ்தையும் அல்லாஹ் தாலா உயர்த்தி வைக்கிறான். அதே போல் அவங்களோட பொருட்டால் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு தொழுகையில் துவா கேட்கறதுக்கும் ஒரு எஜுகேஷனை கொடுத்து இருக்கிறான். அப்போ இய்யாக நஅபுது என்று சொல்லப்போக்கில் ஒன்று நாங்கள் டிரெக்ட் கன்வர்சிங் வித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய டிரெக்ட் நாங்கள் ஹிதாபாக இருக்கிறோம். அட் த சேம் டைம் யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் உன்னுடைய நல்லடியார்கள், நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள், அவர்களுடைய அஹ்லுல் பைத், மற்ற நபிமார்களுடைய உம்மத்தில் உள்ள நல்லடியார்கள், அவங்க உன்னுடைய இபாதத் செஞ்சு கொண்டு வந்தாங்க யா அல்லாஹ், அவங்களோட நாங்களும் சேர்ந்து இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களையும் நீ கபூல் செய்வாயாக. அதே போல் தொழுகையில் பாருங்கள், சட்டம் என்னை நாங்கள் தொழுகையில் ஒரு ஆள் எங்களைய தொழுகையில் இருக்கிறோம், யாராவது ஒருத்தர் எங்களைய கூப்பிட்டு கொண்டு இருந்தால் நாங்கள் அவருக்கு பதிலை கொடுத்தா தொழுகை பாத்தில். we have to repeat the prayer. ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலாக்காகத்தானே தொழுகை. அப்போ நாங்கள் அல்லாஹுடைய டிரெக்ட் கன்வர்ஸ் பண்ணுறது இது அண்டர்ஸ்டுட். ஆனால் இதே தொழுகையில் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு படித்து கொடுத்த பாடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நாங்கள் அத்தஹியாத்தில் இருக்க போக்கல அல்லாஹுடைய புகழை பேசிட்டு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னா அல்லாஹுடைய நபியே உங்கள் மேலே சலாம் உண்டாவட்டும், அஸ்ஸலாமு அலைக்க பீஸ் பி அப்பான் யூ, உங்கள் மேலே அல்லாஹுடைய சலாம் உண்டாவட்டும். ஐயுஹன் நபி அவர்களே, ஓ நபி, ஓ ப்ராஃபட், பீஸ் பி அப்பான் யூ. இப்போ நாங்கள் இங்கே கூட அல்லாஹுக்காக செய்கிற இபாதத் தொழுகை,
இந்த இபாதத்தில் நாங்கள் மற்றவர்களை கன்வர்ஸ் பண்ண டிரெக்டாக ஒருத்தர் கூப்பிட்டு நாங்கள் பதிலை கொடுத்தா தொழுகை பாத்தில். ஆனால் இதே தொழுகையில் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக இந்த முறையில் அழைப்பை வச்சிருக்கிறான். எப்படி என்று கேட்டால், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபியே உங்கள் மீது அல்லாஹுடைய சலாம் உண்டாவட்டும், உங்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டாவட்டும், அல்லாஹுடைய பரக்கத் உங்கள் மீது இருக்கட்டும் என்று நாங்கள் இந்த தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் டிரெக்டாக அட்ரஸ் பண்ணுறோம். இதில் என்ன விளங்குது? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் நினைச்சா இது தொழுகை பாத்தில் ஆகிற காரியம் இல்லை. இன் ரியாலிட்டி தொழுகையை சிறந்த தொழுகை ஆக்கத்துக்காக அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நினைவை தொழுகையில் வச்சிருக்கிறான். இபாதத் அல்லாஹுக்கு. ஆனால் அந்த இபாதத்தில் நீங்கள் சட்டத்தை எடுத்து பாருங்கள். ஷாஃபி மத்ஹபாக இருக்கலாம், ஹனஃபி மத்ஹபாக இருக்கலாம், ஒவ்வொரு இமாம்களோட கருத்தை எடுத்து பாருங்க. தொழுகையில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஸலவாத்தோ சலாம் இல்லாட்டி தொழுகை பாத்தில். இப்போ எந்த அளவுக்கு தெளிவாக விளங்குது எந்த தொழுகை அல்லாஹுக்காக ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹுடைய ஸ்பெஷல் இபாதத்தாக இருந்துட்டும் அந்த தொழுகையில் மற்றவங்களை பற்றி நாங்கள் டிரெக்டாக பேசினா தொழுகை பாத்தில். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் டிரெக்டாக அட்ரஸ் பண்ணுறோம் இந்த தொழுகையில். அதோட வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், யா அல்லாஹ் உன்னுடைய அத்தனை நல்லடியார்கள் மேலும் எங்கள் மேலேயும் உன்னுடைய அத்தனை நல்லடியார்கள் மேலும் சலாம் உண்டாவட்டும். அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களில் கூட இதே தொழுகையில் நாங்கள் நினைக்கிறோம். எந்த தொழுகையில் இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் ஒன்னே தான் வணங்குறோம் என்று சொல்கிறோமே, அதே தொழுகையில் நபிமார்களும் நினைக்கிறோம், மலக்குமார்களையும் நினைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்ல போக்கல எங்களோட நிய்யத் சலாம் சொல்ல போக்கல மலக்குமார்களுக்காகவும் இருக்கும். அப்போ மலக்குமார்களையும் நினைக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறோம். அதே போல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமா ஸல்லைத அலா சய்யிதினா இப்ராஹிம் வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹிம். யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சலவாத் உண்டாவட்டும். அதே போல் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ப்ரொஜெனி அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட ஆள் மேலே உன்னுடைய சலவாத். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட ஆள் அஹ்லுல் பைத்தை கூட நாங்கள் தொழுகையில் நினைக்கிறோம். அதே போல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேலே நீ சலவாத் சொன்ன மாதிரி உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சலவாத் சொல்லுவாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆள் அவங்களோட பிள்ளைகள் மேலே நீ சலவாத் சொன்ன மாதிரி அவங்க மேலே நீ ரஹ்மத் செஞ்ச மாதிரி உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆளுக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. அப்போ இது அர்த்தம் என்ன? இதே தொழுகையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ப்ரொஜெனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத், வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அல்லாஹ்வுடைய அத்தனை நல்லடியார்கள், அதே போல் மலக்குமார்களுக்கும் நாங்கள் சலாத்தை சொல்கிறோம். என்ன விளங்குது? இபாதத் டிஃபரண்ட், ரெஸ்பெக்ட் டிஃபரண்ட். அப்போ நாங்கள் நபிமார்களை மதித்து பேச போக்கல யாரும் அதை இபாதத் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்தா அவன் தொழுகையும் அவருடைய கணக்குப்படி ராங். அப்போ அவர் இப்படி தொழுகவே கூடாது. அவர் இந்த மாதிரி தொழுகையை தொழுந்தா அவன்ட கணக்குப்படி அவர் ஷிர்கை செய்கிறான். அப்போ இஸ்லாத்தோட பேரில் இஸ்லாத்துக்கு மாற்றமாக சிலவங்க இப்படி கருத்தை கொடுத்துட்டு பெரியோர் அநியாயம் ஒன்று செய்கிறாங்க மக்கள் மத்தியில். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளிப்பில் நாங்கள் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.